25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். Matthew 25 verses 34. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34. Then the king will say to those who are right, come to you who are blessed by my Father. Enter the kingdom prepared for you from the creation of the world. உலக தோற்றத்திற்கு முன்னே பிதாவாகிய தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் தம்முடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறவர்களை பார்த்து தேவனாகிய கர்த்தர் அழைக்கிறார். இந்த நாளுக்குரிய வார்த்தை நாம் கவனித்து பார்க்கிற பொழுது 41ஆம் அதிகாரம் இதுல 41ஆம் வசனத்தை முடிக்கிறதை பார்க்கிறோம். Then the king will turn to those who are left and say, வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து இந்த வார்த்தை சொல்லப்படுவானால் இடது பக்கத்தில் இருக்கிறவர்கள் யார்? இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலை என்ன? இந்த கடைசி காலங்களிலே இந்த தேவ கிருபை வெளிப்படும்படியாய் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு அவர்களை நோக்கி பார்க்கிற ஜனங்கள், அவரை நோக்கி ஓடுகிற ஜனங்கள், அவரை தேடுகிறவர்கள், அவர் மேல் பக்தி உள்ளவர்கள், ஜெபத்திலும் உபவாசத்திலும் தன்னை இணைத்துக் கொண்டவர்கள், இந்த ஜனங்களுக்கு தேவன் சொல்லுகிற காரியம் என்ன? This is the secret. Sit upon the glorious throne. He is here, pastor of judgment. The Son of Man is the title Jesus used for himself. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் தாமே இதை அறிந்து நியாயம் தீர்ப்பார். இன்றைக்கு வலது பக்கம் இடது பக்கம் என்று பார்க்கிற பொழுது நான் எங்கே இருக்கிறேனோ நீங்கள் என்னோடு இருக்கும்படிக்கு நான் வந்து உங்களை அழைத்துக் கொண்டு போவேன் என்று சொல்லுகிற வார்த்தை. இந்த கடைசி காலங்களில் தேவனுடைய பிரசன்னம், தேவ கிருபை, தேவ வழி நடத்துதல் நாம் எப்பக்கம் சேர்க்கப்பட வேண்டும் என்று நீங்களும் நானும் தீர்மானிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நான் எங்கே இருக்கிறேனோ வேதம் சொல்லுகிறது, இயேசுவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற பிதாவினுடைய வலது பாரிசத்தில் அவர் வீட்டிருக்கிறார் என்கிறபடி அவர் எங்கே இருக்கிறாரோ அவர்களை சேர்ந்தவர்கள் அங்கே கிறிஸ்துவோடு அமர்ந்திருக்கும்படிக்கு வலது பக்கத்தில் இருக்கிறவர்கள் பார்க்கும்போது இந்த காரியம் எதை குறிக்கிறது? What it says about, இது எதை குறிக்கிறது? நாம் செய்கிற ஆராதனை முறை சரிதானா? அல்லது ஜெப வாழ்க்கை சரிதானா? கிறிஸ்துவ வாழ்க்கை சரிதானா? குடும்பத்திலே ஜெப வாழ்க்கை சரிதானா என்று பார்க்கிற பொழுது சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். The people who practice asceticism என்று சொல்லுவாங்க. Here the deception of asceticism, this will be very clearly says about reputation for spirituality, but the product does not live up to the promotion. I am amazed at the way educated people in United States, இந்த சத்தியம், இந்த சுவிசேஷம் பல வருடங்களுக்கு முன்னதாக குறிப்பாக சொல்கிற ஒரு காரியம், அமெரிக்க தேசத்திலிருந்து தான் இந்தியாவுக்குள்ள சுவிசேஷம் முதலாவது பரவினது. ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷர்ஸ் இந்தியாவை கைப்பற்றி இந்தியாவை ஆளுகை செய்கிற பொழுது கூட சுவிசேஷத்தின் பாரம் அவர்களுக்கு அவ்வளவாக இருக்கவில்லை. ஆனால் அமெரிக்க தேசத்திலிருந்து மிஷனரிகள் வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அமெரிக்காவில் தேவனை ஆராதிக்கிற முறைமை எப்படி இருக்கிறது? யார் நமக்கு இந்த சுவிசேஷத்தை கொடுத்தார்களோ அந்த ஜனங்கள் ஆராதிக்கிற முறைமை இன்னைக்கு எப்படி இருக்கிறது பார்க்கிற பொழுது இந்த வார்த்தை நான் சில வார்த்தைகளில் சொல்ல முடியும். The America flock to see and hear Jewish and other Eastern spiritual leaders who teaching cannot change to human heart.
அந்த நாட்களில் அந்த இடத்திலே ஒரு கிறிஸ்துவ நாடாக இருக்கிறது. ஆனால் அந்த கிறிஸ்துவ நாடுகளில் சுவிசேஷம் எப்படி அறிவிக்கப்படுகிறது, அங்கு பண்ணுகிற பிரசங்கம் ஜனங்களுடைய இருதயத்தை மாற்றுகிறதா? இதுதான் கேள்வி. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் சத்தியம் கேட்கிறோம், சத்தியத்தை அறிகிறோம், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும் என்கிற வார்த்தை. இன்னைக்கு எத்தனை பேருடைய இருதயம் பிரசங்கத்தினால் மாற்றப்பட்டிருக்கிறது? எத்தனை பேருடைய இருதயம் இன்னைக்கு மாற்றப்படும்படியாய் தேவன் இரக்கம் செய்து கொண்டிருக்கிறார்? இப்படிப்பட்ட ஒரு காரியம், the Eastern culture, the message that spirituality cannot change the human heart. பிறகு எது நம்முடைய இருதயத்தை மாற்றும்? வேதம் சொல்கிறது, this self-imposed worship, self-imposed worship is not true worship of God, which must be in spirit, in truth. ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்வீர்களானால் அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். நாம் பேசுகிற வார்த்தையில ஆவியானவர் காணப்பட வேண்டும். ஜெபிக்கிற ஜெபத்தில ஆவியானவர் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர் முக்கியத்துவம் வாய்ந்தவராய் காணப்பட வேண்டும். இல்லை என்றால் பழைய நிலைமையை பார்க்கிறோம். இனி வரும் காலம் மிக மோசமான ஒரு அழிவை சந்திக்க வேண்டியிருக்கும். காரணம், நாம் செய்ய வேண்டிய ஒரு ஆராதனை முறைமையை தேவன் ஆவியானவர் சொல்லுகிறார். வாசித்து பாருங்கள், யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். John 4:24. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த ஒரு வசனத்தை நாம் அதிகமாய் இந்த காலைவேளையிலே வலியுறுத்த தேவன் உணர்த்துகிறார். In spirit and truth. எப்படி பார்க்கிறோம்? One Greek preposition governs both words literally, in spirit and truth. ஆவியோடும் உண்மையோடும் இந்த வார்த்தை பார்க்கிற பொழுது and makes it a single concept. இது இரண்டு அல்ல, ஒன்றாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். It is not a double concept, it is a single concept. ஆவி உண்மை, உண்மை இருந்தால் தான் ஆவி வருவாரு, ஆவி இருந்தால் உண்மை இருக்குங்கிற நம்பிக்கை. இனி தேவனை ஆராதிக்கிற பொழுது நமக்குள்ளே ஆவியானவர் எப்படி கிரியை செய்கிறார், ஆவியானவர் நமக்குள்ளே எப்படி வாசம் பண்ணுகிறார். இந்த இரண்டு காரியங்கள் இரண்டு அல்ல, ஒன்றாய் இருக்கிறது நாம் பார்க்கிறோம். இங்கே இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். True worship occurs as God's Spirit reveals God's truth and reality to the worshippers. தேவனை உண்மையோடும் ஆவியோடும் நீங்கள் ஆராதிக்கிற பொழுது உண்மையாய் யாரை தொழுது கொள்ளுகிறார்களோ, உண்மையாய் தேவனை யார் தொழுது கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மை வெளிப்படுத்துகிறார். It reveals the worshippers how God work in your life. உங்கள் வாழ்க்கையில தேவன் கிரியை செய்கிற கிரியை, இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. எழுந்து நிற்போமா? வேதாகமத்தை முடிவுள்ள வைக்க கேள்வி. Thank you Lord. ஒவ்வொருவரும் அபிஷேகத்தை உணர்ந்த அந்த காலை வேளையில ஒவ்வொரு மேலும் இந்த வல்லமை இறங்கணும், ஒவ்வொரு மேலும் இந்த கிருபை தாங்கணும். Praise the Lord. Hallelujah. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய்.
Thank you, Lord. இந்த மைக் எல்லா நாளும் நல்லா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வரேன். Praise the Lord. Hallelujah. இந்த காலை வேளையில நாம் எடுத்து வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 25:34 பார்க்கிற பொழுது, யார் அந்த வலது பக்கத்தில் நிற்கிறவர்கள், யாரை தேவனாகிய கர்த்தர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்டார். Those who stand on the right side, வலது பக்கத்தில் நிற்கிறவர்கள், உலக தோற்றத்திற்கு முன்னே பிதாவாகிய தேவன் அவர்களுக்கு ஆயத்தமாக்கின அந்த தேவ ராஜ்யத்தை, தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற சுதந்திரத்தை அவர் பங்கடைவார்கள் என்று வேதம் சொல்கிறது. பேசுவார். இப்ப ஒரு புத்தி உள்ள ஆராதனை செய்கிறவர்களைத்தான் தேவனாகிய கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிற அந்த சுதந்திரத்திலே பங்கடைப்படியாக தேவன் கிருபை செய்வார். அல்லேலூயா. இந்த சுதந்திரம் யாருக்கு தேவன் கொடுக்கிறார்? ஆவியோடும் உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள். இந்த சுதந்திரம் இரண்டாக ஒன்றாக இருக்கிறது. True worship occurs as God's Spirit reveals God's truth and reality to the worshippers. தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு உண்மை என்ன என்பதையும், உண்மைத்துவம் ரியாலிட்டி, ட்ரூத் அண்ட் ரியாலிட்டி என்ன என்பதை தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு இந்த ஆராதனை வெளிப்படுத்தும். இரண்டாவது காரியம் பார்க்கிறோம். Jesus Christ is a truth. நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் கிறிஸ்துவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டிருப்பீர்களானால் உங்க வாயிலிருந்து உண்மை புறப்படும். You have to speak all the time the truth. இதுதான் கிறிஸ்துவுடைய கடைசி கால நம்பிக்கை. உண்மை இல்லைன்னா, சத்தியம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை மிக 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 தடுமாற்றமாய் போய்விடும். இதுல சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிற பொழுது, Jesus replied, believe me, dear woman. 21 பாருங்க, 4:21. பாருங்க. Jesus replied, believe me, dear woman, the time is come when it will no longer matter whether you worship the Father on this mountain or in Jerusalem. You Samaritan know very little about the one you worship, while we Jews know all about the salvation come through the Jews. But the time is come, neither it is here now, when the true worshippers will worship the Father in spirit and truth. உண்மையாய் தேவனை ஆராதிக்கிறவர்கள். ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், தேவனை ஆராதிக்க நாம் வருகிறோம் என்று சொல்லி, இந்த ஆராதனை எப்படி இருக்க வேண்டும்? யாரை நீ ஆராதிக்க வேண்டும்? கிறிஸ்துவை அறியாத எத்தனையோ கோடி ஜனங்களை குறித்து தேவனுடைய சமூகத்திலே it is not accountable. ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவத்தை ருசித்து பார்த்து கிறிஸ்துவத்திலே வாழ்ந்து நடந்தவர்கள் தேவனுடைய சமூகத்திலே ஆராதனைக்கு வரும் பொழுது உண்மை இல்லை என்றால் அந்த ஆராதனை தேவனை அவர்களுக்கு வெளிப்படுத்த முடியாது. தேவன் அவர்களுக்கு ஏற்படுத்தி வைத்த சுதந்திரத்தை அவர்கள் காண முடியாது. அதற்காகத்தான் அவர் சொல்கிறார், நீ சமாரிய ஸ்திரியா இருக்கிறாய், ஆகையால் தேவனை எப்படி ஆராதிப்பது என்று உனக்கு தெரியல. யூதர்களுக்கு எல்லாமே தெரியும், உண்மையும் தெரியும், தேவனை உண்மையாய் ஆராதிப்பது எப்படி என்று தெரியும். ஆனால் இந்த சமாரிய பெண்ணுடைய வாழ்க்கையில
அவள் யதார்த்தமாய் கேட்கிறாள். ஒரு சில பாரம்பரிய வழக்கத்தின்படி நாங்கள் இதை செய்தாலும் எப்படி பிதாவை தொழுது கொள்ள வேண்டும் அதற்கு இயேசு அவளுக்கு விளக்கம் அளிக்கிறார். இங்கே இப்படி ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்க, the humility is false and harsh discipline accomplish nothing for either man. உள்ளான மனுஷனுக்குள்ள எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் அது ஏற்படுத்தி விட முடியாது. ஏன்னா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுது, மனுஷன் அவன் எப்பொழுதும் மானுஷன் தானே, என் ஆவி அவனோடு எப்பொழுதும் போராடுவதில்லை. சொல்லுங்க. இப்போ ஒரு ஆவிக்குரியவர்களை எளிதா நடத்திடலாம். we can discipline them very easily. ஒரு சாதாரண ஒரு ஜெபம் பாருங்க, 38 வருஷமாய் பெதஸ்தா குளத்தருகிலே ஒரு மனுஷன் அமர்ந்து கொண்டு இருக்கிறான். அவனுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சா இல்லையாங்கிறது கேள்வி இல்லை. அவனுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, தூதர்கள் அந்த குளத்தை கலக்குவார்கள், யார் முதலில் இறங்குவார்களோ அவர்கள் சுகம் பெறுவார்கள். தூதர்கள் கலக்குவார்கள் எந்த சந்தேகமும் இல்லை. முதலில் இறங்குகிறவர்கள் சுகம் பெறுவார்கள், அது எந்த சந்தேகமும் இல்லை. நான் இறங்க வேண்டும், அவ்வளவுதான். எனக்கு யார் உதவி செய்ய முடியல, யார் எனக்கு உதவி செய்வார்கள், எனக்கு அற்புதம் வேணும், who can help me. அப்போ இயேசு பாருங்க, எது மேலேயும் யார் மேலேயும் நம்பிக்கை வச்சு ஒரு அற்புதத்திற்காக காத்திருக்கிறார். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் சொல்றேன், நீ படிக்க எடுத்துட்டாங்க. இந்த மனுஷனுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்திருக்கணும். பாருங்க, இந்த குலத்தினுடைய ட்ரெடிஷனல், இந்த பாரம்பரியமான பழக்கம், பாரம்பரியமான வகையில இந்த குலத்தை பொறுத்தவரை நான் கேட்டிருந்த ஒரு காரியம், தூதர்கள் எப்போதாவது வந்து இந்த குலத்தை கலக்குவார்கள், முதலில் இறங்குகிறவன் சுகம் பெறுவான் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பல வருஷமாய் இந்த பெதஸ்தா குளத்தருகிலே நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். பெதஸ்தா என்று சொன்னால் அனுப்பப்பட்டவர் என்ற அர்த்தம். அங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாமே அவரால் அனுப்பப்பட்டவங்க தான். ஆனா அவரால் அனுப்பப்பட்ட இடத்துக்கு தூதர்களை அனுப்புகிறார் தேவன். என்று சொன்னா இந்த ஜனங்களுடைய இருதயத்தை ஒரு கீழ்ப்படிதலை பரீட்சை பார்க்கும்படியாக. ஆனா அனுப்பினவரே வந்து நிற்கிறார் முன்னால. தூதரை யார் அனுப்பினாரோ அந்த இயேசு வந்து நிற்கிறாரு. அதே உதவியை இயேசு கேட்கிறார், இந்த குளத்தில் இறங்குவதற்கு எனக்கு உதவி செய்ய முடியுமா? இயேசு சொல்றாரு, அதெல்லாம் வேண்டாம், படுக்க எடுத்துட்டீங்க. The simple word Christ given the person expecting the great miracle in his life. அப்படி அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும்படியாய், அதிசயம் நடக்கும்படியாய் ஒரு சாதாரண காரியத்தை சொல்றாரு. என்ன நினைக்கிறேன் பாருங்க, நீங்க வந்து எனக்கு அதிகாரம் கொடுக்கவோ, நீங்க கட்டளை கொடுக்கவோ, நான் உங்களுக்கு கீழ்ப்படியவோ, எனக்கு உங்கள் மேல் அவ்வளவு எனக்கு நீங்க யாருன்னு தெரியாது, நம்ப முடியாது. ஆகையினால நீங்க முடிஞ்சா நீங்க எங்கூடவே இருங்க. எப்ப தூதர்கள் வராங்களோ அப்போ நான் இறங்குவதற்கு உதவி செஞ்சீங்கன்னா அதற்குள்ள இறங்கி நான் சுகமாய் கொள்வேன். யோசித்து பாருங்க, இன்னைக்கு ஜனங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமானால் இவர்கள் நம்பி இருப்பது கிறிஸ்துவை அல்ல, கிறிஸ்துவத்தை அல்ல, தனக்கு உதவி செய்கிற ஒரு மனிதனை தேடுகிறார்கள். தனக்கு உதவி செய்யும்படியா ஒரு மனிதன் வேண்டும், அவ்வளவுதான். நீ ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில இயேசுவை விட்டு இயேசு முகாந்திரம் ஒரு மனுஷன் உனக்கு உதவி செய்வான், அந்த மனுஷனால் எனக்கு நன்மை கிடைக்கும் என்று நீ ஒரு நம்பிக்கையோடு காத்திருப்பாயானால் அந்த மனிதனால் உனக்கு எந்த நன்மையும் வராது, நீ அற்புதங்களை பெறவும் முடியாது. உனக்கு உதவி செய்யும்படி, உண்மையாய் தேடுகிற உனக்கு உதவி செய்யும்படி ஜீவன் உள்ள தேவன் அனுப்பின இயேசு உண்டு, அவருடைய பரிசுத்த ஆவி உண்டு. உண்மை என்றால் இயேசு, ஆவி என்றால் பரிசுத்த ஆவியானவர். இந்த இரண்டு பேரும் வாழ்க்கையில் இடைப்படுற, அதாவது வார்த்தை, ஆவியானவர். இன்னைக்கு சபையில காணப்படுகிறவர் கிறிஸ்து என்கிற வார்த்தை, கிறிஸ்துவினால் அனுப்பப்பட்ட ஆவியானவர். இந்த ரெண்டு வாழ்க்கையில் என்னன்னா தேவ வசனம், பரிசுத்த ஆவி என்று சொன்னால் நீங்கள் தொழுது கொள்ளுகிற ஆராதனை வீணாக இருக்கும். It is vain. You cannot inherit any promise given by God. உனக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை
தேவனுக்கு கட்டளையிடுகிற நன்மைகளை உன்னாலே சுதந்திரிக்க முடியாது. இன்றைக்கு நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? அப்ப இங்க பார்க்கும் பொழுது the final judgment, the sheep and the goats, இரண்டு காரியங்களை பார்க்கிறோம். இங்கே ஒரு தெளிவான ஒரு காரியத்தை நான் சொல்லி கொடுக்க விரும்புகிறேன். This word very clearly describe how we should be. 31 நீங்க என்னோடு கூட சேர்த்து திருப்பிக் கொள்ளுங்க. 31 வசனம். அன்றியும் மனுஷகுமாரன் தூதரோடு கூட வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும். ஆனா இன்னொரு பைபிள் டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்கன்னா நேஷன் என்று இருக்கிறது. ஆல் தி நேஷன் என்று இருக்கிறது. the nation அப்படினா அது ஜனங்களை குறிக்கிறதா இருக்கிறது. people எல்லா தேசமும் என்று படிக்க முடியாது. எல்லா ஜனங்களும் தேவனிடத்திலே சேர்க்கப்படுவார்கள். எல்லா ஜனங்களும் வருவாங்க. அப்போ வலது பக்கமாக சிலரையும் இடது பக்கமாக சிலரையும் தேவன் ஏற்படுத்துவார். அப்ப இங்க பார்க்கிற பொழுது the right hand is a place of honor. வலது பக்கம் எதை குறிக்கிறது? the place of honor. உன்னை கனப்படுத்துகிற ஸ்நானம் வலது பக்கம். கிறிஸ்து இந்த உலகத்திலே தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பிதாவினால் உயிரோடு எழுப்பப்பட்டு வானங்களுக்கு ஏறி சிங்காசனத்திலே பிதாவுடைய வலது பாரிசத்திலே அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் பிதாவாகி தேவன் தன் குமாரனுக்கு கொடுத்த கணம் என்று பார்க்க வேண்டும். நான் நேற்று சொன்னேன், நாம் செய்கிற வேலை, you have to value your life, value the heavens, value the world which we are living. ஒரு வேலை கூட நீங்க செய்கிற ஒரு சாதாரண வேலை ஒரு சாதாரண வேலை, அந்த வேலை என்ன செய்யணுமோ we should value. ஏனோ தானோன்னு செஞ்சா அப்படி புறம்பாக்குவார். அப்ப இங்க சொல்றாரு பாருங்க, the right hand is a place of honor. என்னோடு கூட சேர்ந்து ஆதியாகமம் 48 அதிகாரம் 13 வசனத்தை என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 48 அதிகாரம் வசனம் 13 தொடங்கி 20 வரைக்கும் என்னோடு கூட சேர்ந்து வாசியுங்கள். பிறகு என்ன செய்றாரு? இருவரையும் கொண்டு வந்து வலது கையினாலே பிடித்து, இவன் என்னுடைய சேஷ்ட புத்திரன். வாசிங்க. வலது கையை நீட்டி மூத்தவனாய் இருந்தும் இடது கையை மனாசேயின் தலைமையில் வைத்தான். பாருங்க, Jacob's right hand on the Manasseh's at the Jacob's right hand, but Jacob crossed his arms and reached out, laid his hand on the boy's head. He put his right hand on the head of Ephraim. எப்ராயிமுடைய தலைமேல் தன் கைகளை வலது கையை வைக்கிறார். இப்போ இந்த 14 வசனத்திலே the right hand was for the head of the firstborn, and Jacob was deliberately giving that position to the younger son. The pattern was followed for 4 consecutive generations. 4 தலைமுறையாக இது நடப்பிக்கப்பட்டு வந்தாலும் மூத்தவன் இருந்தும் இளையவனை ஆசீர்வதிக்கும்படியாய் தன்னுடைய வலது கரத்தை வைக்கிறார் என்று சொன்னால், இதுல யார் பெரியவன் என்பது பேச்சல்ல, ஆசீர்வாதத்துக்கு யார் பாத்திரவான் என்பதுதான் முக்கியம். இன்றைக்கு நீ கிறிஸ்துவ வாழ்க்கையில
கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு உன் வாழ்க்கையில நீ வலது பக்கமாய் இடது பக்கம் என்பதை நீ யோசிக்க வேண்டும். whether you stand on the right side or left side. உன் இருதயத்தின் நினைவுகளின்படி இந்த காரியங்கள் எல்லாம் மாற்றப்படும். உன் இருதயத்தின் கிரியைகளின்படி இந்த காரியம் மாற்றப்படும். நீ எப்பொழுதும் எதை செய்தாலும் மனுஷனுக்கு என்று செய்யாமல் நீ தேவனுக்கு என்று செய்து பார். கர்த்தருடைய வலது கரம் எப்பொழுதும் நீ ஆசீர்வதிக்கும். அவர் சொல்றாரு, உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 110 எடுத்து வாசித்து பார். என்னோடு கூட சேர்ந்து சங்கீதம் 110 முதல் வசனத்தை என்னோடு கூட சேர்ந்து வைத்து எழுதி கொள்ளுங்க. முதல் வசனம். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உம்முடைய பாதப்படி ஆக்கி போடுகிற வரைக்கும் நீ என்னுடைய வலது பாரிசத்தில். Praise the Lord. Amen. The Lord said to my Lord, sit in the place of honor at my right hand until I humble your enemies, making them footstool under your feet. உன் சத்துருக்களை உன் பாதத்தின் கீழ் கொண்டு வந்து போடுகிற வரைக்கும் நான் உன்னை கனப்படுத்தி என் வலது பக்கத்திலே உன்னை வீட்டிற்கு செய்கிறேன். The king of Israel had the great privilege of being the Lord's adopted son. தேவனுடைய வளர்ப்பு பிள்ளையாய் மாறுகிறார்கள் இல்லையா? நீ பாருங்க, ஆவிக்குரிய பிரகாரம் ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். இந்த 2 பிள்ளைல ஒரு மகன் தகப்பனை விட்டு பிரிந்து போக நினைக்கிறார். ஆனால் தகப்பன் வந்து அதுக்கு எவ்வளவோ காரியம் சொல்றார். பட் எந்த நிலைமைக்கு போறாங்க? பன்றிகள் சாப்பிடுகிற ஒரு உணவு கூட அவனுக்கு கிடைக்காமது நிலைக்கு போகிறான். ஏன்னா he never listened the word given by the Father. Even today the church wants to give the expansion of your spiritual stance every moment. If you not listen, if you not accept, it is not your mind or your body or your soul, but the Bible clearly says you are adopted by God Himself. தேவனால் நீங்கள் அங்கீகாரம், புத்திர சுவிகார அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறீர்கள். அதை பலர் வந்து இழந்து விடுவார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், என் வாழ்க்கையில எந்த பத்திரம் வந்தாலும் அவர்களை கைவிட மாட்டேன், எந்த சூழ்நிலையிலும் அவர்களை விட்டு விலக மாட்டேன். வலது கரத்தை பிடித்து பயப்படாது உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். அப்ப கூட ரைட் ஹேண்ட் தான் பிடிக்கிறது. கர்த்தர் என் வலது பக்கமாக இருக்கிறார். தாவீது சொன்னார், he is my right side because I never forsaken. அவர்கள் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் ஆசைக்கப்படுவதை கர்த்தரை நான் முன்பாக வைத்திருக்கிறேன். இந்த 40 நாள் உபவாசத்தை நான் காண்கிற ஒரு காரியம், அதிகாலை ஓடி வருகிற பிள்ளைகள், சின்ன சின்ன குழந்தைகளெல்லாம் கூட்டி காலை வழியில வந்து முழங்காலில் நின்று செபிக்கிற அந்த காட்சி பார்க்கிற பொழுது, ஆண்டவரே இவர்களுடைய முன்பாக வைத்திருக்கிறார்கள். வாழ்க்கையில எதை முன்பாக வைத்திருக்கிறார்கள், யாரை முன்பாக வைத்திருக்கிறாங்க? வேதம் சொல்றது, அவர்கள் அசைக்கப்படுவதில்லை. Those who keep the God with faith, கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிற ஜனங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். இவன் சொல்றாரு, the king of Israel had the great privilege of being the Lord's adopted son. This decree restored that heightened his position. தேவனுடைய ஸ்தானத்தை உயர்த்தி காண்பிக்கிறார். நீங்கள் எந்த இடத்திலே வேலை செய்தாலும், எந்த ஏரியாவில் நீங்க வசித்தாலும், எப்படிப்பட்ட காரியங்களை செய்தாலும், இன்னைக்கு ஒரு காரியத்தை மாத்திரம் கர்த்தர் சொல்கிறார். நீ ஒருவேளை இந்த ஆராதனையில புத்தி உள்ள ஒரு ஆராதனை, ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதித்திருப்பாயானால் அவருடைய புத்திர சுவிகார
எடுத்துக் கொண்டிருப்பார். கர்த்தர் உன்னை உயர்வான இடத்தில் உன்னை வைக்கப் போகிறார். It's a prophetical word. Please accept it. ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. உன்னை கர்த்தர் உயர்த்துவார், உன்னை தாழ்த்துவதில்லை, உன்னை தலையாக்குவார், நீ வாழாகுவதில்லை. ஆமென், ஆமென். அது மாத்திரமல்ல, the Lord, a Hebrew text, Yahweh, the name of God, Exodus chapter 3 verses 6 to 14, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 6 தொடங்கி 14 வரை, யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 2 தொடங்கி 8 வரை, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 2 வரை, 2ஆம் வசனம். 3 வசனங்களை திரும்பவும் சொல்லுகிறேன். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 6 தொடங்கி 14 வரை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 2 முதல் 8 வரை, 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இவைகளுக்குள்ள இந்த வார்த்தை அடனி மீன்ஸ் மை மாஸ்டர், மை மாஸ்டர், என்னுடைய மெய்ப்பன். என்ன சொல்ல போனா எனது தலைவன் என்று கூட இருக்கு. எனது தலைவன், நான் நம்பி இருக்கிறவர் என்னை நடத்துவார், நான் நம்பி இருக்கிறவர் என்னை உயர்த்துவார். என் வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலைகளில் நான் கடந்து வந்தேன், எத்தனையோ பாதைகளில் நான் கடந்து வந்தேன். நெருக்கத்திலும், வியாகுலத்திலும், வியாதியிலும், துன்பத்திலும், அவமானத்திலும் எல்லாம் கடந்து வந்தேன். ஆனா my master, he never let me down. என்னை ஒரு நாளும் கீழே போட மாட்டார், அவர் என்னை உயர்த்துவார். Praise the Lord. அடுத்த காரியம் பாருங்க, my superior. என்ன சொல்ற அடுத்தது? அந்த தேவனுக்கு இன்னொரு பேர் என்ன? இயேசுவுக்கு இன்னொரு பேர் என்ன? my superior. அதற்கு இணையாய் இந்த உலகத்துல நான் யாரையும் பார்க்க மாட்டேன். தேவனுக்கு இணையா நான் யாரை வைப்பேன் உலகத்துல? யோசுவா 24 பார்த்தீங்கன்னா, நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம், ஆனா தேவனை ஆராதிப்பது ஆகாது என்று கண்டால் இன்னை யாரை சேவிப்போம்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஸ்பைனல் கார்டு மேல இருந்து கட்டடத்திலிருந்து கீழே விழுந்துட்டான். ஸ்பைனல் கார்டு ஒரு பெரிய கல்ல விழுந்தனால ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆயிடுச்சு. அவரால் இருந்து நடக்க முடியாது. படுக்கையோடு படுக்கையாய் 2 பிள்ளைகளோடு கண்ணீரோடு தவித்து வந்தார். ஒரு முறை அந்த வழியாக நான் செபத்துக்கு போகிற பொழுது என்னை அழைத்து ஜெபிக்க சொன்னார்கள். அந்த நாளிலே தேவனாகிய கர்த்தருடைய நாமம் உயரும்படியாய், அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் அந்த வீட்டுக்குள்ள போது நான் ஜெபிக்கும் போது ஆவியானவர் சொன்னார், எந்த இடத்துல அடிபட்டு இருக்கிறதோ அந்த இடத்துல எண்ணெய் பூசி என்று சொன்னார். எஸ்கே கார்டனில் நடந்த ஒரு அற்புதம். எண்ணெய் பூசி ஜெபித்த உடனே ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த மனிதனை இறங்கி நடக்க சொல்லு. நான் தீவிரமாய் உணர்த்தப்படுகிறேன். என்னோடு கூட வந்த ஒரு நண்பர், அவருடைய பேர் சுப்ராமன், டேனியல் சுப்ராமன், கூட ரிஷி அவர்களும் வருகிறார்கள். அந்த நாளிலே அந்த மனிதன் எழுப்பி நடக்க ஆரம்பிக்கிறார். முதல்ல கால் அமரும் போது என்னுடைய கை இறுக்கமாய் பிடித்தவன் பிறகு சுதாரித்து நின்று கொண்டார். பிறகு மெதுவாக ஒரு காலடி எடுத்து வைக்கிறார். தேவன் அவனுக்கு அற்புதம் கொடுத்து விட்டார். அவள் வாழ்க்கை மிகவும் மாறி போனது. மிகுந்த நன்றி உள்ள ஒரு குடும்பமாய் சில காலம் அந்த ஜபத்திலே இருந்தார்கள். பிறகு வாழ்க்கை பின்மாற்றத்திலே போக ஆரம்பித்தது. பான்பரர் போட்டாரு, குடிச்சாரு. திரும்பி தன்னுடைய தொழில் எடுக்கும் பொழுது throat cancer. சந்தோஷ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க, throat cancer. அந்த நாளில் திரும்பி எனக்கு அழைப்பு வந்தது. நான் சொன்னேன், it is impossible because once God touches and heal you, I cannot enter my house again. திரும்பவும் உன்னை நான் பார்க்க வர முடியாது. ஏன்னா தேவன் உனக்கு ஒரு ஜீவனை கொடுத்தார், உன் வாழ்க்கையை மாற்றினார். எத்தனையோ பிரச்சனைகளிலே எத்தனையோ நேரங்களில் கர்த்தருடைய சுகமாக்கி இருக்கிறார். ஆனால் நீ பின்மாற்றத்திலே போய் தேவ நாமம் தூசிக்கப்படும்படியாய் உலகத்திற்குள் நீ திரும்பி போனபடினாலே இந்த திரும்பவும் வியாதி, உன்னை மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்திருக்கிறது.
இந்த முறை என்னை செபிக்க தேவன் அனுமதிக்கவில்லை என்று சொல்லி நான் போகவில்லை. 4 நாட்கள் ஹாஸ்பிட்டல் இருந்த மனிதன் மறித்து விட்டார். அந்த குடும்பம் கோபமா இருக்கிற சொன்னாங்க, நீங்க ஜெபிக்க வரல, அவர் செத்து போயிட்டாரு. நான் ஜெபிச்சிருந்தாலும் அவர் செத்து இருப்பார். ஏன்னு சொன்னா சுகமாக்குகிறவர் நான் அல்ல, தேவன். உன் வாழ்க்கையில உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறார். உனக்கு கிட்னி ஃபெயிலியரா இருக்கும், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், மனதில் பல பிரச்சனைகள் இருக்கும். உன்னை தேவன் சுகமாக்கிறார். ஆனா இன்னைக்கு தேவனுக்கு சாட்சியா இருக்கிறார். இன்னைக்கு கிட்னி உனக்கு கொஞ்ச நாள் சுகம் ஆயிருக்கு, அவ்வளவுதான். It refunction. It never change into new one. As it is. If you reject God and His presence, you will fall again the same problem. அதான் இங்க சொல்றேன், தெளிவா சொல்றேன். 2 மாசம் பாருங்க, 110 சத்துருக்களை உன் பாத படியிலே கொண்டு வந்து போற வரைக்கும் I will stand in your right side. நான் வலது பக்கத்துல இருப்பேன் என்று சொல்கிறார். பொய் சொல்லுவாரா தேவன்? மனம் மாறுவாரா தேவன்? இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. சொல்ல பாருங்க, he is my master or my superior. The psalmist viewed God's messianic ruler and his superior. In New Testament frequently this psalms to validate Jesus claims to be the Messiah. 22ஆம் அதிகாரம் மத்தேயுல பாருங்க, 44 45 வசனங்களை பாருங்க. நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படி ஆக்கி போடுகிற வரைக்கும் நீ என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று ஆண்டவரே சொன்னார் என்று சொல்லியிருக்கிறாரே. The Lord's hand represents His authority to the people, those who oblige. தேவனுடைய அதிகாரம் வலது பக்கம் என்று சொன்னால் அதிகாரம். நீ சொல்றாரு வலது பக்கம் என்று சொன்னால் இந்த வலது பக்கத்தில் நிற்கிறவர்கள் யார்? தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள், அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள். அவங்க சொன்ன ஆகும், அவங்க சொன்னா கட்டளை இருக்கும். இந்த காலை வேளையில தினம் வந்து ஜெபிக்கிறாங்க பாருங்க, அவங்களை எல்லாம் அவர் தம்முடைய வலது பாரிசத்தில் வைத்திருப்பார்கள் சந்தேகத்தை. ஏன் கேட்டீங்கன்னா, it is not so easy. There is no proper bus facilities. It is not the proper financial facilities. அவங்களுக்குள்ள இல்லை, வசதி இல்லை. டெய்லி காலை ஆட்டோக்கு காசு இருக்குமா? யோசிச்சு பாருங்க. ஆனா அவ்வளவு ஒரு ஆசத்தோட என் தேவனுடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும். மத்தியானத்துல நான் தேவ முகத்தை காண வேண்டும். சாயங்காலத்துல என்னுடைய முகத்தை பார்க்கணும். ஒரு மனுஷனுடைய முகத்தை அல்ல, கிடைக்கிற நேரத்துல. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா காலையில மத்தியானம் ராத்திரி இரவும் பகலும் இங்கே விழுந்து கிடக்கிறாங்க. எதுக்கு விழுந்து கிடக்கிறாங்க? ஆண்டவரே, அந்த மகிமையான அந்த வலது பாரிசத்துல நிற்கிற சுலாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா, எங்களை ஒரு அதிகாரத்திற்குள்ள கொண்டு வாங்கப்பா. அப்பதான் வானமண்டல பொல்லாத சேனை ஆவிகள் எங்களை தொட முடியாது. எங்க வீட்டை சுற்றிலும் என்ன செய்யறோம்? உங்க வீட்டை சுற்றில கூட பரவாயில்ல, சபையை சுற்றிலும் ஒவ்வொரு நாளும் ஜெபனையை தெளிச்சு இந்த இடத்தை பரிசுத்தமாக்கி இந்த இடத்துல கால் வைக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அபிஷேகம் பண்ணுங்க. அனல் ஊட்டி எழுப்புங்க, ஆவியை ஊற்றுங்க, அனலை ஊற்றுங்க, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க, ஒரு சுகத்தை கொடுங்க, ஒரு பலத்தை கொடுங்க, ஜீவனை கொடுங்க. எதற்காக ஜெபம் பண்றோம்? குடும்பங்கள், ஊழியத்தில் கட்டப்பட்ட குடும்பங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படணும், தேவன் உயர்த்தணும். எந்த தடையும் எந்த போராட்டமும் அவர்களை சூழ்ந்து கொள்ளக்கூடாது. இந்த நிலையில் நாம் உறுதியாக இருக்கிறோம். இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஆழமாக சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். The Lord's right hand represents His authority and strength. முதல்ல தேவனுடைய வலது கரம் என்ன செய்யலாம்? முதல்ல உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறது. It gives authority over the evil influences. நீங்க ஒரு ஜெபிக்கிறவர்களா மாறணும் அப்படின்னா, உபவாசிக்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்றால், தேவனுக்கு உகந்தவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்றால், கர்த்தத்துவத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால்,
அவருடைய வலது பாரிசத்தில் இருக்கும் பொழுதுதான் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் பொல்லாத ஆவிகள் கிரியை செய்தால், உங்களுக்கு விரோதமாய் பில்லி சூனிய மந்திரங்கள் கிரியை செய்தால் ஒன்னே ஒண்ணு செய்யலாம். ஆண்டவரே, நீர் எனக்கு வலது பாரிசத்தில் இருக்கிற சுலாக்கியத்தை கொடுத்து இந்த அதிகாரத்தின்படி அந்த பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்துல கடிந்து கொள்ளுகிறேன். ஒரே ஒரு வார்த்தை, பொல்லாத ஆவிகள் எல்லாம் கடு. இதற்காக கிருபையை கர்த்தர் தம்முடைய விசுவாசிகளுக்கு கொடுக்கிறார். மார்க் 16 சொல்றார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் என்ன? விசுவாசிகள்னா என்ன அர்த்தம்? அவருக்கு உகந்தவர்கள், அவருக்கு ஏற்றவர்கள், எப்பொழுதும் அவருடைய வலது பாரிசத்தில் இருப்பவர்கள் தான் அர்த்தம். வலது பாரிசத்தில் இருக்கிறவங்க என்ன செய்யலாம்? பிசாசை விரட்டலாம், அற்புதங்களை செய்யலாம். இதெல்லாம் அதிகாரத்தை கொடுக்கிறார். வியாதியஸ்தர் மேல கையை வைக்கலாம், அவர்கள் சுகமாவார்கள். அப்போ God made you to very firm decision about your life. You are my right hand. முதல்ல அதிகாரம் கொடுக்கிறார். இரண்டாவது என்ன கொடுக்கிறார்னா பலன் கொடுக்கிறார், strength. God wants to give you a perfect strength in your life. இரண்டாவது. மூன்றாவது, வலது பக்கத்தில் நிற்பவர்கள் என்று சொன்னால் தேவ பிரசன்னத்திற்குள் இருக்கிறவர்கள். They always in his presence. தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவர்கள். மூன்றாவது. நான்காவது, and benefits. வலது பக்கத்திற்கு எல்லாமே ஆதாயமா இருப்பாங்க, எல்லாமே ஆதாயமா இருக்கும். எப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன 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 காரியத்தையும் கர்த்தர் ஆதாயமாக்கி கொடுக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன். திருவாரூரில் நடந்த ஒரு உண்மையை சொல்றேன். ஒரு சில ஆண்டுகள் முன்பு ஜெபத்திற்காக நான் திருவாரூர் போயிருந்த பொழுது ஒரு மனிதர் மிகுந்த ஏழ்மையாய் ஒரு அழுக்கான வஸ்திரம் அணிந்து தன் மனைவி 2 பிள்ளைகளோடு ஜெபிக்க வந்தார். அவர் ஜெபிக்க வருகிற பொழுது என்னிடத்தில் அவர் கேட்ட ஒரே ஒரு காரியம், how to receive the blessings. ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்கணும், என்ன செய்யலாம் என்று கேட்டார். நான் சொன்னேன், ஒரு வறுமைக்குட்பட்ட மனிதன் வறுமைக்குள்ளிருந்து ஒரு விடுதலை பார்க்க வருகிறார் என்று சொல்லி நான் சொன்னேன். இப்போ அது ஒரு வார்த்தையில சொல்ல முடியாது. கூட்டம் முடிந்த பிறகு நீங்க இடத்துல ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க, அது ஆசீர்வாதத்துக்கு நேராக நான் உங்களை வழி நடத்துகிறேன் என்று சொன்னேன். அவரும் பொறுமையோடு உட்கார்ந்து இருந்தார். கூட்டம் எல்லாம் ஜெபிச்சு போன பிறகு இந்த 4 பேர் மாத்திரம் சொன்னாங்க, என்னுடைய கார்ல எனக்கு ஆயுதம் பண்ணின என்னுடைய ரூமுக்கு அவங்களை கூட்டிட்டு போனேன். அவருடைய உட்கார்ந்து நான் சொன்னேன், இந்த காரியத்தை சொல்லுக்காக நான் சில காரியங்களோடு நான் பேச விரும்புகிறேன். நீங்க ஏற்கனவே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய நன்மையை ஏராளமாய் உணர்ந்தவர்கள். ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு மனுஷங்களுக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையா இருக்குது. ஆவியானவர் சொல்றாருன்னு சொன்ன உடனே இந்த 4 பேரும் கதறி அழுது தங்களுக்கு கொடுத்தார்கள். சொன்னாமையா, என்னுடைய தகப்பனார் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், இந்த இருக்கிற மனைவி என்னுடைய ஹோம் ஹவுஸ்ல வேலை செய்கிறவள், நாங்கள் விரும்பி திருமணம் செய்து கொண்டோம். என் தகப்பன் என்னை வீட்டை விட்டு தொடர்ந்து விட்டாரு. எங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் பிறந்தது. வறுமையில இருந்தோம். ஒரு நாள் யாருமே எங்க அப்பாட்ட சொன்னாங்க, உங்க பையன் ரொம்ப கஷ்டப்படுறான், சாப்பாட்டு கூட இல்லாம, சரி நீங்க அவனை சேர்த்து காட்டி பரவாயில்ல, ஏதாவது உதவி செய்யணும்னு சொன்னாங்க. அப்போ தன்னுடைய பேங்க் பேலன்ஸ் ஒரு 50 லட்சம் ரூபாய் இந்த காலத்துல கொடுத்தாரு, வியாபாரம் செய்து சொல்லி. பணம் வந்த உடனே தரிசித்தாரு. காரை வாங்கினாரு, வீடை வாங்கினாரு, நகையை வாங்கி போட்டாரு. டெய்லி குடி. ஒரு சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு, எல்லாம் போயிடுச்சு. திரும்பிய காரை வித்தாரு, நகையை வித்தாரு குடிக்க, வீட்டை வித்தாரு குடிக்க. இப்ப ஒண்ணுமே இல்லை, சாப்பிட வழி இல்லாம போயிடுச்சு. திரும்பவும் தன் தகப்பட நான் சொல்றாரு, எனக்கு பிள்ளை என்னன்னு தீர்மானம் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு. ஜனங்க சொல்லுவாங்க, அப்பா இவ்வளவு கோடி சொன்னாருலாம், பையன் அப்படி பிச்சைக்காரனா சுத்தனானே, அதனாலதான் ஒரு தொகையை நான் கொடுத்தான், அவனை செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன், இனி என்னுடைய சொத்து முழுவதும் என் 2 பிள்ளைகளுக்கு தான் சொல்லி அவர் முடிவு செஞ்சுட்டார். இந்த மகனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப நாம கொஞ்சம் அப்படியே சபைகளுக்கு போய், உபவாச கூட்டங்களுக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாய் கர்த்தரை தேட ஆரம்பிச்சுட்டு இப்போ
அந்த நான் போன ஜெபத்துக்கு போன இடத்திற்கு வந்தார்கள். அப்பதான் இந்த காரியம் நடந்தது பற்றி சொன்னார். நான் சொன்னேன், திரும்பவும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனா பழச மறக்கவே கூடாது. நினைக்கும் கர்த்தர் உங்களுக்கு செய்ததை மறக்க கூடாது என்று சொல்லி மிகுந்த ஒரு எச்சரிக்கையாய் சில ஆலோசனைகளை நான் சொல்லிக் கொடுத்த வேதாகமத்திலிருந்து. உங்களுக்கு என்ன சொல்லுங்க, நாங்க ரொம்ப தரித்திரத்துல இருக்கையா, எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், நாங்க ஐஸ்வர்யத்தை பார்க்கணும்னு சொன்னா அது வேதாகமத்துல ரகசியங்கள் இருக்கு, அதை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். ஆனா நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். ஜெபம் பண்ணினோம், நினைச்சாரு என்ன செய்யலாம் என்று கேட்டார். எனக்கு மனசுல பட்ட ஒரு காரியம், வேஸ்ட், பிரயோஜனமற்ற, உபயோகமற்ற ஒரு பொருளை நீங்க என்ன செய்யலாம், எடுத்து வியாபாரம் செய்யலாம் என்று என் மனதில் பட்ட காரியத்தை நான் சொன்னேன். அவ்வளவுதான். என்ன செஞ்சாரு, முதல்ல உங்களுக்கு தெரியும் கேரளால நிறைய தென்னை மரங்கள் இருக்கும். வீடு வீடா போயிட்டு பயன்படுத்துகிற தேங்காய் மூடி கொட்டை வச்சுன்னு சொல்லுவோம். அந்த மூடிகளை வாங்கி 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 அது முதலாவது அடுப்பு எரிப்பதற்காக அதை கொண்டு போய் அதை வியாபாரம் செய்தால் கொஞ்சம் வருமானம் கிடைச்சிச்சு. அது பிறகு ஒரு மனித குலமாக அந்த தேங்காய் மூடியில பட்டன்ஸ், ஷர்ட்டுக்கு போடுற பட்டன்ஸ் செஞ்சாங்க. அதை வேற தேசத்திலிருந்து வந்த ஒரு மனிதர் அதை கண்ட உடனே எங்களுக்கு எவ்வளவு பட்டன்ஸ் மாசம் கொடுக்க முடியும் என்று சொல்லி அவர் கேட்ட உடனே அந்த மிஷினரி வாங்கிட்டு ஒரு இன்ஸ்டால்மெண்ட் பணம், முதல்ல ஒரு இனிஷியல் பேமெண்ட் கொடுத்தாங்க. அது பேங்க்ல டெபாசிட் பண்ணி ஒரு இன்ஸ்டால்மெண்ட் வாங்கி ஒரு சின்ன ஃபேக்டரி ஆரம்பிச்சாங்க. They manufacture the shirt buttons. They exporting 4 countries. நீங்க அந்த நாட்டிலே பெரிய, அந்த தேசத்துல பெரிய மனிதனை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதித்தார். பல ஊழியர்களை இன்னைக்கு தாங்குகிற மனிதர். யோசிச்சு பாருங்க, இதுதான் தேவனுடைய அனுகூலம். கர்த்தருடைய யாருக்கும் அப்படியே வீட்டை திறந்து பணத்தை கூட முடியா கொட்ட மாட்டார். show the way how to flourish ourselves. இங்கே அடிச்சுறாரு கர்த்தருடைய வாழ்க்கை சொல்ற and benefits. நீ வலது பக்கத்தில் இருக்கிற போது வாழ்க்கையில அநேக நன்மைகளை கர்த்தர் கொடுப்பார். you receive the benefit of God. எல்லா விதத்திலும் இந்த நன்மையை கர்த்தர் உனக்கு தருவார். அடுத்த காரியம் சொல்றாரு, the Lord chose the descendant of David and raised him up to be the close to him. தாவீதின் சந்ததியிலிருந்து ஒருவனை தெரிந்து கொண்டு அவனை எழுப்பி அவனை கனப்படுத்துகிறார். இனி தாவீதின் சந்ததி என்று சொல்லுகிற பொழுது தாவீதுடைய வம்சத்திலே இயேசு இருக்கிறார். நாம் இயேசுவாலே அபிஷேகத்தை பெற்று அவருடைய சாயலில் இருக்கிறோம். அந்த உறவு நமக்குள்ளும் தேவன் கொடுத்த தேவனாய் இருக்கிறார். நீங்க யாருன்னு சொன்னா we are the generation and descendant of David. சொல்ல முடியுமா? இயேசு தாவீதின் குமாரன் அப்படின்னா நீங்களுடைய நாம யாரு? descendant of Jesus. சொல்லலாமா? சங்கீதம் 80ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் எடுத்து வாசிப்பாங்க. சங்கீதம் 80ஆம் அதிகாரம் 17. உமது கரம் புருஷன் மீதிலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் strengthen the man you love. என்ன சொல்றாரு? strengthen the man you, நீ யாரை நேசிக்கிறீரோ, யாரை நீ அங்கீகரிக்கிறீரோ அவர்களை பலப்படுத்துகிறீர். you strengthen the man you love, the son of your choice. இந்த வார்த்தை நாம் பார்க்கிற பொழுது the son of your choice was probably the northern kingdom of Israel, although it might assume the king of David descendants வார்த்தை நிறைய அர்த்தங்கள் உடையதாக, வம்சம், சந்ததி, தொடர்ச்சி என்று பார்க்கிறோம். இதை 110 பார்க்க அதே வார்த்தை தான் இங்க கன்ஃபர்மேஷன் பண்ணி நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அடுத்த காரியம் பாருங்க, அந்த அப்போஸ்தலர், இதுவே நீங்க இன்னொரு தடவை எடுத்து வாசிக்கலாம். Jesus climbed this position. Jesus climbed this position for himself. Matthew 26
64 மத்தேயு 26:64 மார்க்கு 14:62 மார்க்கு 16:19 லூக்கா 22:69 திரும்பி சொல்றேன் மத்தேயு 26:64 மார்க்கு 14:62 16:19 லூக்கா 22:69 and apostle announced that Jesus having ascended to heaven sits at the right hand of the Father. இயேசு உயிர்த்தெழுந்து வானத்திற்கு ஏறி பிதாவினுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்திருப்பதை நாங்கள் கண்டோம் என்று சொல்லுகிறார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். வலது பக்கம் என்கிற வார்த்தை எவ்வளவு ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அவர் தேவனுடைய வலது கரத்தினால் உயர்த்தப்பட்டு பிதா அவருக்கு அருளின வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிற கேட்கிறதுமாகிய praise the Lord. The power of Christ in the life of the believers does more than merely restrain the desire of the flesh. He put the new desire within him. நமக்குள்ள ஒரு புதிய உற்சாகத்தை இது கொடுக்கிறதாய் இருக்கிறது. நான் என்ன செய்யலாம், எப்படி செபிக்கலாம், எதை என் வாழ்க்கையில ஒரு லட்சியமாய் எடுத்துக் கொள்ளலாம், இந்த நம்பிக்கை ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் வரும். அதான் இங்க வேதத்துடைய ரகசியங்களை பார்க்கிறோம். The power of Christ in the life. நீ சொல்லி பாருங்க, ஆண்டவரே நான் வலது பாரிசத்தில் இருக்கிற கிருபை எனக்கு கொடுங்க, நீ எப்போதுமே என் அருகில் இருக்கணும், நான் உடைய வலது பக்கம் இருக்கணும், உடைய கரம் என் மேல் இருக்கணும் ஆண்டவரே நீங்க சொன்னீங்கன்னா சொல்றாரு. The power of Christ in the life of the believer does more than merely restrain the desire of the flesh. இந்த தேக சரீரத்திலிருந்து கர்த்தர் உங்களை ஒரு மேலான நிலைமைக்குள் வழி நடத்தி கொண்டு போக தேவன் போதுமானவராய் இருக்கிறார். இங்கே the Christians பொதுவான விஷயம், இந்த சபையை குறித்தது பொதுவா the Christians has the very nature of God within. 2 பேதுரு 1 அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 2 பேதுரு 1 அதிகாரம் 4ஆம் வசனம். இதுக்கு படிக்க நேரம் ஆகுது, நான் சொல்லி கொடுத்துறேன். And this means he has godly ambitions and desire. Ambition என்ன, desire என்ன, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Godly desire, godly ambitions. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு தாகம் இருக்கு, டிசைர் இருக்குல்ல, ஒரு வாஞ்சை இருக்குல்ல, என்ன செய்யணும், உங்க வாழ்க்கையில எது நடக்கணும் நீங்க வாஞ்சிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, எங்களுக்கு இந்த உலகத்துல என்னங்க பெருசா, அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நாங்க செய்யணும். We don't have any special desire on us, but whatever God desires in our life, என் வாழ்க்கை குறித்த தேவ நோக்கம் என்னவோ அதை நிறைவேற்றுவதற்கு, அதை செயல்படுத்துவதற்கு, அதை திட்டமிடுவதற்கு நாங்கள் மன வாஞ்சையோடு மன எதிர்பார்ப்போடு நாங்கள் இருக்கிறோம். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் எடுத்துக் கொள்ளுகிற ஒரு தீர்மானம். அடுத்தது இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லிக் கொடுக்கிறேன். He does not need the law on outside to control its appetites because he has a life on inside. ஒரு வெளி தோற்றத்தை பார்த்து எந்த மனுஷனையும் அவன் கிரியைகளையும் நீங்கள் முடிவு செய்து விட முடியாது. You cannot see the outward,
but the inner man is alive. உங்களுக்குள்ளே கிறிஸ்து என்னும் ஜீவன் உங்களுக்குள்ளே ஒளி கொடுக்கிறது, மறைந்திருக்கிறது. அந்த கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்கு சகலத்தையும் வெளிப்படுத்தும். ஏன்னா he does not need the law on outside to control his appetites. இல்லையா? யோசிச்சு பாருங்க, ஒரு உணவை சாப்பிடுகிறோம், appetite எப்படி ஆகும்? உள்ள நடக்கிறது தெரியும் உங்களுக்கு, வெளியே நீ சொல்லு பாரு. உள்ளுக்குள்ள சாப்பிட்ட உடனே சொல்றோம், ஐயோ இது நமக்கு உடம்புக்கு ஒத்துக்கல. எப்ப முடிவு பண்றோம் இந்த உணவு எனக்கு ஆகாது? எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் சன்னதம் இருக்காரு, அவருக்கு மைதா மாவு அலர்ஜி. அதனால அவர் எப்போதுமே என்ன செய்ய மாட்டார், மண்ணு, ரொட்டி, சப்பாத்தி, பூரி அது எதுவுமே சாப்பிட மாட்டார். ஒரு தடவை நானும் அவரும் ஹோட்டல் போயிருந்தோம். சாந்தி சாகர எனக்கு பூரி சாப்பிடணும்னு சாப்பிட்றேன். அவர் சொன்னது, பிரதர் நீங்க சாப்பிடும்போது எனக்கு ஆசையா இருக்கிறேன். சரி சாப்பிடுப்பான்னு உட்கார். சாப்பிட்டு 2 பேரும் போயிட்டு இருக்கோம் கார்ல. ஒரு 10 நிமிஷம் அவ்வளவுதான், நல்லா பேசிட்டு வந்தார். திடீர்னு கையெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிச்சு, கையெல்லாம் வீங்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கே பயம் வந்துருச்சு. டாக்டர் இல்ல பரவாயில்ல அப்படியே இருக்கும். இந்த சாப்பாடு டைஜஷன் ஆகிற வரைக்கும் அந்த ரியாக்ஷன் உடம்புல இருக்கும். நீங்க பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஓட்டு ஓயாம தண்ணி குடிச்சுட்டே வந்தேன். எப்ப உனக்கு ஆகாதுன்னு ஏன் சாப்பிட்டேன்? இல்லை ஒரு ஆசைப்பட்டேன், சாப்பிட்டுட்டேன். இது என் உடம்புக்கு ஒத்துக்காது. யோசிச்சு பாருங்க, பல நேரங்களிலே நமக்கு உகந்ததை மாத்திரம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு உகந்தது அல்லாததை ஒரு நாள் வாழ்க்கையில பயிற்சி செய்து பார்க்கவே கூடாது. We cannot exercise. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம். ஆனா இங்க 2 பேதுரு முதல் அதிகாரம் 4ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? இவைகள் உங்கள் வாழ்க்கையில the harsh rule of ascetics lack any value in restraining sensual intelligence. Colossians chapter 2 verses 23. இரண்டாம் அதிகாரம் 3ஆம் வசனம். If anything they eventually bring out to the worst indeed of the best. In the closing 2 chapters of this letter, 2 பேதுரு 1:4, கொலோசியர் 2:3, இந்த 2 பகுதியை முடிக்கிற பொழுது அது என்ன வேல்யூ கொண்டு வருதுன்னு சொன்னா, Paul explained how the new life function in the believer to give him purity and victory. எதை கற்றுக் கொடுக்கிறார் இந்த 2 அதிகாரத்துல? Paul explained இப்ப உங்களுக்குள்ள இருக்கிறது, நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை பழைய வாழ்க்கையா புதிய வாழ்க்கையா? அதை மட்டும் சொல்லு. உங்களுக்குள்ள இருக்கிறவர் பழைய மனுஷனா புதிய மனுஷனா? உங்கள் செயல்பாடுகள் பழசா புதுசா? நீங்கள் மாற்றப்பட்டவர்களா அதே சுவாபத்திலே பழைய சுவாபத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களா? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த பிறகு உங்கள் வாழ்க்கையில உலகம் ஆட்கொள்ளுவானால் கிறிஸ்து உங்களை விட்டு விடுவார். கிறிஸ்து ஆட்கொள்ளுவாரானால் உலகத்தை எரிந்து விடுவார். இப்போ இந்த காரியம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. Paul explained to give him the new life, how the new life functions. ஒரு புதிய வாழ்க்கை கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்த ஒரு புதிய வாழ்க்கை உங்களுக்குள்ள எப்படி செயல்படுது? முற்காலங்களில் நாம் மனுஷ போதனையில வாழ்ந்து கொண்டு வந்தோம். மனுஷன் நடக்கிற பிரகாரமாய் நடந்து வந்தோம். மனுஷன் செய்கிற கிரியைகளை எல்லாம் செய்து வந்தோம். ஆனால் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு, இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிறகு, பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகு, இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொல்லி கிறிஸ்துவுக்காய் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் புதிய வாழ்க்கையில. How the new life functions. அதுதான் Paul சொல்லி கொடுக்கிறார். How the Paul teaches and explain how the new life functions. இப்போ இந்த புதிய வாழ்க்கை சொல்கிற பொழுது the new life functions in believers to give him the purity and victory. இந்த
புதிய சரீரம் எப்படி வேலை செய்யும், எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா, நீங்க என்ன செய்வீங்க, புதியதாகிட்டே இருப்பீங்க. You look always new and also victory. உங்க வாழ்க்கையில ஜெயிச்சுட்டே இருப்பீங்க. இந்த ரெண்டு காரியம் இன்னைக்கு சபை ஆராதனையில தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறார். One is the purity, the other is the victory. Yeah, because when you put up yourself the right side of the throne, சிங்காசனத்தின் வலது பக்கத்தில் இருக்கிறபடினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் மாத்திரமல்ல, நீங்கள் உங்களை குறித்து சொல்ல வேண்டிய காரியம், இப்ப நாங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு எங்க வாழ்க்கை ஒரு புதுசா நடந்துகிட்டு இருக்கு. பழைய சுவாபங்களை விட்டுவிட்டோம், பழைய குணாதிசயங்களை எடுத்து எறிந்து விட்டோம். இன்னைக்கு எங்களுக்குள்ளே வாழ்வது நாங்கள் அல்ல, எங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர், எங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்து என்று நீங்க தெளிவா சொல்ல முடியும். ஏன்னா இங்கே ஒரு காரியத்தை திரும்பி சொல்றாரு. Jesus, Paul defended the preeminence of Jesus. Paul defended the preeminence of Jesus Christ, and he refuted the false doctrine of three things. Legalism. What is it? Legalism. எதை குறித்து உங்களுக்கு போதிப்பாங்க, தவறான உபதேசத்தை கொண்டு வருவாங்க, அதையும் சொல்லி தரேன். பரிசுத்த ஆவியை தவறா உங்களுக்கு காமிக்கவே முடியாது, யாராலும் முடியாது. It is very crystal clear. பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அவன் எந்த ஒரு காரியத்தையும் அறிந்து கொள்ள முடியாது. நம்ம சொல்லித்தர 3 இம்பார்ட்டன்ட் சீக்ரெட் நான் சொல்லித்தர எவ்வளவு அவசியமா இருக்கு இந்த காலை வேளையில. 3 விதமான ரகசியம். முதலாவது லீகலிசம். LEGALISM லீகலிசம். இரண்டாவது மிஸ்டிசம். MYSTICISM மிஸ்டிசம். மூணாவது காரியம் சொல்லி கொடுக்கிறேன், அசிட்டிசம். அசிட்டிசம் ASCETICISM ASCETICISM அசிட்டிசம். 3 காரியம். இந்த மூணுக்கு நான் விளக்கம் சொல்லி கொடுக்க போறேன். What is legalism? What is mightyism? What is asceticism? இந்த 3 காரியங்கள் மிக மிக முக்கியமா இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற வஞ்சகமான உபதேசங்கள் உங்களுக்கு தெரியாமையே உங்க தலைக்குள்ள போயிட்டு இருக்கு. இது பொதுவா நான் சொல்ல உங்களுக்கு சண்டேஸ்ல sometimes I want to teach for the NJIT students. ஏன்னா இது கண்டிப்பா எக்ஸாம்ஸ்ல நான் கேட்கணும். 3 காரியம் முக்கியம். ஏன்னா you should not give the false doctrine to anyone. The legalism அப்படின்னா the Christian law, கிறிஸ்துவர்களுடைய நியாயப்பிரமாணம், இதை ஒருவரும் மாற்ற முடியாது. இது தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு நேரடியாக கொடுக்கிறது லீகலிசம். இரண்டாவது காரியம் பாத்தீங்கன்னா மைஸ்டிசம். Being that knowledge, being the knowledge of obeying God. தேவனுக்கு கீழ்ப்படிதல். மூன்றாவது the word strictly self-disciplined and avoiding any pleasures or luxurious. இந்த 3 காரியங்களை உலகம் கொண்டு வரும். It now remains for us to believe what he wrote and practice the spiritual principles. ஆவிக்குரிய வகையில் இவைகளை நமக்கு வேதாகமம் எந்த நிலைமையில் எப்படி விளக்கி காண்பிக்கிறது. நியாயப்பிரமாணம். இரண்டாவது தேவனுக்கு கீழ்ப்படிதல். மூன்றாவது strictly avoiding the self-disciplined. உங்களை யாருமே இதை இப்படி செய்யலாம்,
இப்படி செபிக்கலாம், இப்படிதான் பரிசுத்தமாக்கப்படுறது ஒருவரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு வேண்டாம். இந்த மூணையும் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். வேதாகமத்தை இருந்து ஞானஸ்தானம் எடுக்கிற பொழுது இந்த மூன்றையும் நம்ம கற்றுக்கணும். இந்த மூணையும் தண்ணிக்குள்ளே நாங்க இப்ப பார்த்துருப்பீங்களா? ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கு தெரியும், மறந்தவங்களுக்கு தெரியாது. ஞானஸ்தானம் எடுத்தோன்னு ஞாபகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா தெரியும். இந்த மூணையும் நான் தண்ணிக்குள்ளே சொல்லியிருக்கேன். Anybody force you? அப்படின்னா அர்த்தம் லாங். யாராவது கட்டாயப்படுத்தினாங்களா? இல்ல. அப்ப நியாயப்பிரமாணத்துக்கு எனக்கு அதுக்கு தூரம். அடுத்த காரியம் சொல்லி கொடுப்பாரு. சபை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, உபவாச கூட்டம், மற்ற காரியங்களுக்கு ஒழுங்கா வருவீங்களை கீழ்ப்படிஞ்சு வருவோம். மைஸ்டிசம். மூன்றாவது avoiding strictly self-disciplined. யாரும் யாரையும் பின்னால போய் வலியுறுத்த வேண்டிய அவசியம். மூன்றாவது காரியம். இந்த மூன்று காரியங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப தெளிவா சொல்லி கொடுக்கிறாரு. The answer to legalism is the spiritual reality. Spiritual reality, this will be very clearly says about we have in Christ. The spiritual reality we have in Christ. கிறிஸ்துவினால் அவைகள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The answer to mysticism is a spiritual union with the Christ. What is it? The legalism is a spiritual reality we have in Christ. கிறிஸ்துவினால் நமக்கு அருளப்பட்டது legalism. The mysticism என்ன சொல்லி பார்க்கிற பொழுது the answer is a spiritual union with the Christ. கிறிஸ்துவோடு ஐக்கியமாய். ஒரு கணவன் மனைவி சண்டை போடுறான்னா அவன் எதை காமிப்பாங்கன்னா சபையை தான் காமிப்பான். நீ சர்ச்சுக்கு வர மாட்டேன், நீ போ. பிள்ளைகளுக்குள்ள சண்டை, நான் சபைக்கு வர மாட்டேன். யாருகிட்ட கோச்சிட்டு யாருகிட்ட எடுக்க காமிக்கிறீங்க? எங்க இருந்து தூக்கி எடுத்தாருன்னு தெரியல, எங்க போடுவாருன்னு தெரியல. மனசுல பயம் இருக்கணும். மனுஷனுக்கு நானும் பயப்பட மாட்டேன், நீ பயப்படாது. Don't ever fear on me, but who is in me? Praise the Lord. எனக்கு பயப்படாது, என்ன பார்த்து நீ சபைக்கு வராத, நீ பரலோகம் ஒண்ணா சபைக்கு. Praise the Lord. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இப்ப என்ன சொல்றாங்க? முதல் காரியம், கிறிஸ்துவினால் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருக்கும்படி இது அருளப்பட்டிருக்கிறது. மூன்றாவது காரியம் பார்க்கிறோம். It's very 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 important. The head of the church, the answer of asceticism is a position in Christ in death, burial and resurrection. இன்னைக்கு இந்த மூன்று காரியங்களை ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க பயன்படுத்தல அப்படின்னு சொன்னா total Christian life is waste. மொத்த கிறிஸ்துவ வாழ்க்கையும் வீணா போயிடும். முதலாவது legalism, இரண்டாவது mysticism, மூன்றாவது asceticism. இந்த மூன்று காரியங்களை தான் எப்போதுமே நீங்க திரும்ப திரும்ப பிரசங்கிக்கணும். எந்த சபைக்குள்ள போனாலும் ஒருவேளை நீங்க புதுசா யாராவது உங்ககிட்ட ஊழியத்தை பத்தியோ சபை உபதேசத்தை பத்தியோ இந்த பிரசங்கத்தை பத்தியோ கண்டிப்பா கேட்பாங்க. சபை ஆராதனை குறித்தோ கேட்டாங்கன்னா இந்த மூன்றுக்கு மட்டும் விளக்கம் எழுத பார்க்கலாம். ஐயா இந்த மூன்று காரியங்களை பாஸ்ட் சொன்னார், ஆனா விளக்கம் சொல்ல டைம் பத்தல அவருக்கு. லீகலிசம் மட்டும் ஒரு 30 நாளைக்கு பிரசங்கமா எடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. மைஸ்டிசம் ஒரு மாசம் 2 மாசம் எடுக்கலாம் சொல்லியிருக்காரு. மூணாவது கிறிஸ்துவின் மரணம், கிறிஸ்துவின் அடக்கமடைதல், கிறிஸ்துவின் வீட்டுறதை பத்தி எடுத்துக்கிறாரு. அசட்டிசம் எடுத்துக்கிறாரு. இந்த மூணை பத்தி கொஞ்சம் ஏதாவது சொல்லி கொடுங்க. பெருசா சொல்ல மாட்டாங்க. ஒரு 2 மணி நேரம் டைம் கொடுங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்றேன்னு சொல்லிட்டு நெட்டுக்குள்ள போயிடுவாங்க, சர்ச் உள்ள போயிடுவாங்க. அது எல்லாமே விளக்கமா இருக்கு. ஆனா சக்கரேன்னு பேப்பர்ல எழுதி காப்பியில கலந்து குடிச்சா என்ன பலனோ அதுதான் பலன். ரலில சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க.
ஏன் சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த நிலைமையில இருக்கு. சபை ஆராதனையில இருந்து இவ்வளவு பெரிய சத்தியத்தை நாங்க கேட்க வேண்டிய அவசியம். வீட்டுல உட்கார்ந்து நெட்டை டவுன்லோட் பண்ணிக்கிறோம். பரலோகமும் அப்படிதான் இருக்கும். இயேசு போறத நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட டவுன்லோட் பண்ணிக்குவாங்க. வீட்டுல பெருசா மாட்டி வச்சுக்குவாங்க. அவங்க எப்போதுமே டவுன் பிகாம் த டவுன்லோட். சொல்லுங்க, இவ்வளவு பெரிய புஸ்தகத்தை வச்சு நான் பிரசங்கம் பண்ணணும் அவசியமே இல்லை. கிட்டத்தட்ட இவைகளை நான் மணிக்கணக்காக படிச்சு பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்க முன்னாடி ஒரு லேப்டாப் ஆன் பண்ணிட்டு பைபிள்னு கமாண்ட் கொடுத்து பைபிள் டீச்சிங் ஸ்கூல்ல போய் நீ ஆராதனைக்கு என்ன மெசேஜ் வர்ஷிப் சர்வீஸ் சொல்லி பிரிண்ட் பண்ணிட்டு ஏதோ ஒரு உபதேசத்தை சொல்லிட்டு போயிடலாம். எப்பொழுதுமே நம்ம செய்யற வேலை தான் நம்மை கடைசி வரை வழிநடத்தும். அடுத்தவங்க சாப்பாட்டை சாப்பிட்டு 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 நம்ம சாப்பாடை சாப்பிடுறது நமக்கு புரியாம போயிடுச்சு. பேசுறாரு சொல்லுங்க. அப்போ இன்னொரு காரியம் சொல்லி கொடுக்குறேன். இந்த நிலைமை தொடருமானால் we put all of this into daily practice as we fellowship with Christ through the worship, the word and prayer. The மூணு என்ன விட்டு போகணும்? மூன்று என்ன விட்டு போகணும்? We put all of this into daily practice. அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை இந்த பிராக்டிஸ் பண்ணக்கூடாது. We put in daily life. தினம் நம்ம செய்கிற ஆராதனை, தினம் நம்ம படிக்கிற வேதம், தினம் நம்ம பண்ற ஜெபம், டெய்லி ஒரு ஆராதனை நம்ம வாழ்க்கையில இருக்கா அப்படின்னா நம்ம ஆராதிக்கலைன்னா கூட ஆராதனைக்கிறதோடு கூட நம்ம கடந்து கொடுக்கணும். ஒரு வீட்டுல ஒரு பாடல் கேசட்டை போட்டு விட்டீங்கன்னா அந்த கேசட்டோட நீங்க ஒரு ஹம் பண்றீங்க பார்த்தீங்களா? தட் இஸ் ஆல்சோ யுவர் வொர்ஷிப். ஞாயிற்றுக்கிழமை நீங்க வாயை திறந்து எல்லாரோட சேர்ந்து பாடுறோம். பட் வீட்டுல ஒரு பாடலை போட்டு நம்ம கூடவே நம்ம அதை ரசிக்கணும், ருசிக்கணும், நம்ம அதை பங்கெடுக்கணும்னு சொல்லும்போது தட் ஆல்சோ யுவர் வொர்ஷிப். இரண்டாவது the word, everyday meditation. ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்கிற வேத பகுதி. இன்னைக்கு நான் தியானித்த வேத பகுதி என் வாழ்க்கையில எப்படி கிறிஸ்துவோடு நெருங்கி இருக்க பண்ணியிருக்கிறது. மூன்றாவது காரியம் செப வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் நாம் ஏறுகிற செப வாழ்க்கை. நான் இன்னைக்கு நான் செபித்தேன், கர்த்தர் வாழ்க்கையில இதை காண்பித்தார், இதை நடப்பிப்பேன் என்று சொன்னார், இவைகளை தருவேன் என்று சொன்னார், இவைகளை என் வாழ்க்கையில உருவாக்கி இருக்கிறார், இதை என் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி இருக்கிறார். இதுதான் கிறிஸ்து வாழ்க்கை. இந்த மூன்று காரியங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். As we yield to the indwelling spirit, we receive the power we need for daily living. நீ தினம் ஜீவிக்கணும் அப்படின்னா பிரச்சனை இல்லாம ஜீவிக்கணும், உபத்திரவம் இல்லாம ஜீவிக்கணும், வாழ்க்கையில வியாதி இல்லாம ஜீவிக்கணும், குழப்பம் இல்லாம கண்ணீர் இல்லாம ஜீவிக்கணும் அப்படின்னா வேதம் சொல்கிறது as we yield to the indwelling spirit, உங்களுக்குள்ள அப்பப்போ ஊற்றப்பட்டு உங்களை மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த ஆவியானவர் அது என்ன செய்யுங்க? We receive the power we need to daily living. அந்த வல்லமை ஆராதனைக்குள்ள ஒரு வல்லமை இருக்கு, வேத வாசிப்புல ஒரு வல்லமை இருக்கு, நம்ம டெய்லி பண்ணுகிற ஜெபத்துல ஒரு வல்லமை இருக்கு. But you should follow the method. எதை வாசிக்கணும்? இன்னைக்கு நான் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்படுகிற வேத பகுதி என்ன அதை தெரிஞ்சுக்கணும். இரண்டாவது என் ஜெபம் எப்ப கேட்கப்படும்? வேதம் சொல்லுது அக்கிரம சிந்தை கொண்டேனானால் என் ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். என் ஆவியினால் அநியாயத்தை அடக்கி வைத்திருப்பேனானால் என் ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். எப்படி ஜெபம் கேட்கப்படும்? ஒரு டெய்லி வாழ்க்கையில பலன் எப்படி கிடைக்கும்? கர்த்தரிடத்தில் நீ வைத்திருந்த நம்பிக்கை என்ன? இதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். It is in our fellowship with other believers that we contribute the spiritual to the growth of the body. நான் பெற்றுக்கொள்கிற ஆராதனையிலும் வேத வாசிப்பிலும்
ஜெபத்திலும் நான் பெற்றுக்கொள்ளுகிற வல்லமையை நான் பெற்ற வல்லமை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற பொழுது contribute the spirituality to the growth of the body, the church and the other member of the body contributed to us. நமக்கு அது பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. இந்த ஆராதனையில ஒருமித்து நாம் பாடுகிற பொழுது we are contributing. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல. இந்த ஆராதனையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கான்ட்ரிபியூஷன். இப்ப நீங்க என்ன இந்த கான்ட்ரிபியூஷன் உடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? நானும் சத்தத்தை உயர்த்தி அவரோடு இணைந்து நான் கைகளை தட்டி பாடுவேன். It is a contribution. இப்ப எங்களுக்கு மேல் ஊற்றப்படுகிற வல்லமை எல்லாருக்கும் பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. தேவத்துவத்தை உணர்ந்து கொள்ள உதவி செய்கிறது. இப்ப திருப்பி கொள்ளுங்க. மத்தேயு 25:34. You are in the right side. நீங்க எங்க இருக்கீங்க இப்போ? பிதாவினுடைய வலது பக்கத்துல. இடது பக்கம் வலது பக்கம். Probably this will be very clearly says us. என்னன்னா this parable வெள்ளரியாடும் வெள்ளாடும் செம்மறி இது எப்படி இருக்குது? And goats, sheep is an example of the indissoluble link between faith and work. கிரியை இல்லாத விசுவாசம், கிரியை உள்ள விசுவாசம், ரெண்டுக்கும் நாம் பார்க்கிறோம். இது ஆடுதான், இது ஆடுதான். இதுக்கு விசுவாசம் இருக்கு, இதுக்கு விசுவாசம். இதுக்குள்ளேயே கிரியை இருக்கு, இதுக்குள்ளேயே கிரியை இருக்கு. இதையே இடது பக்கம் வச்சுக்கிறாரு, இதையே வலது பக்கம் வச்சுக்கிறார். இதுக்குள்ள விசுவாசமும் கிரியும் சேர்ந்து. இது விசுவாசம் ஒரு பக்கம் விசுவாசம் வேலை செஞ்சா கிரியை செய்யாது, கிரியை செஞ்சா விசுவாசம் இருக்காது. வெள்ளாடுகளையும் செம்மாடி தேவன் என்ன செய்றாரு? பிரித்து வைக்கிறார். Faith and works. The parable of the sheep and the goats is an example of the indissoluble link between faith and work. The connection between the faith and works is a final approval, is a constant future of Jesus' teaching. கிறிஸ்துவின் உபதேசத்திலே தொடர்ச்சியாய் அவர் தம் ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிற காரியம் நீங்க விசுவாசிக்கலாம், ஆனால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும். அதனால நீங்க விசுவாசிக்கும் போது உங்க விசுவாசம் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும்படியாய் விசுவாசிங்க. இதைத்தான் அவர் வெளிப்படுத்துகிறார். மீதி பகுதியை செகண்ட் செஷன் பார்க்கலாம். கர்த்தரோட ஆசீர்வதிப்பார். இரண்டாவது பகுதி கொஞ்சம் வித்தியாசமா கொண்டு வரலான்னு இருக்கேன். கொஞ்சம் லீகல் சிஸ்டத்தை அதிகமா டச் பண்ணலான்னு பார்க்கிறேன். I don't know how you cooperate. Thank you, Lord. Glorious God. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். Thank you, Lord. Amen. Amen.
இந்த காலை வேளையில எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் உங்களுடைய கையில் ஒப்புக் கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நீ பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இந்த ஆராதனை முழுக்க முழுக்க நீர் எல்லோரு பேசினீர், எங்களை உணர்த்தினீர், எங்களை உருவாக்கினீர். உமது பிள்ளையாக எப்பொழுதும் உடைய வலது பாரிசத்தில் நிற்கிறவர்களாக எங்களை வழிநடத்தி இருக்கிறீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். Please be seated. Praise the Lord. Hallelujah. The time of offering. For the offerings on